நான் ஒரு ஆசிரியர் என்பதாலே தினமும் வருகை பதிவேட்டிலே சில பெயர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 10க்கு 8 பெயர் வடமொழி பெயராகத்தான் அமைந்திருக்கிறது. அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமாப்பா என்று கேட்டால், எங்களுக்கும் தெரியாது சார். எங்கள் பெற்றோர் எங்கிட்ட சொல்லலை சார் அப்படிம்பார்கள். முதலில் நாம் எதையோ கற்றுக்கொள்கிறோம். நமது பெயருக்கான பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெயர் தமிழில் வைத்தாலும் சரி, வடமொழியில் வைத்தாலும் சரி, பொருள் தெரிந்து வையுங்கள். நான் மாணவர்களிடத்தில் கேட்பது, உங்களுடைய பெயருக்கான பொருள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் பெரும்பாலும் தெரியவில்லை என்று சொல்வார்கள். பெற்றோரும் இவர்களிடத்தில் அந்த பெயருக்கான பொருள் சொல்லவில்லை. மாணவர்களும் பெற்றோரிடத்தில் தங்கள் பெயருக்கான பொருளை கேட்கவில்லை. இது எவ்வளவு பெரிய சோகமான நிகழ்ச்சி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதனுடைய பொருள் அறிந்து பெயர் வையுங்கள். வடமொழி சொல்லாக இருந்தாலும் கூட பொருள் தெரிந்து பெயர் வையுங்கள். சில சமயம் பெயர் பார்க்கின்ற பொழுது நிஷா என்று பெயர் இருக்கும். நிஷா என்றால் இருட்டு. இருட்டு என்று யாராவது பெயர் வைப்பார்களா? மகிஷா என்று பெயர் இருக்கும். எருமை என்று அர்த்தம். இப்படியாக பொருள் தெரிந்து அந்த பெயரை வைக்கலாமா வேண்டாமா என்று தெரிந்து வைக்க வேண்டும். மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது இதுதான். எந்த ஒரு பெயர் இருந்தாலும் உங்கள் பெயருக்கான அர்த்தங்களை, பொருளை உங்கள் பெற்றோரிடம் கேட்டு தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது பொருள் தெரிந்து பெயர் வையுங்கள். அது வடமொழி சொல்லாக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழ் மொழி சொல்லாக இருந்தாலும் பரவாயில்லை. நல்ல பெயர் தெரிந்து வையுங்கள். அது மிக நல்லதாகும்.